தமிழகம் தோறும் டிவிகே கொடி பறக்கும் நிலையில் விஜய் பயணிக்கும் கார்களில் கொடி இல்லாதது ஏன்? மாணவர்கள் சந்திப்பு, அரசியல் கூட்டம் என அனைத்திற்கும் ஒரே காஸ்டியூம். எந்த தலைவர்களும் கடைபிடிக்காத தனித்துவம். கட்சி தொடங்கி ஓராண்டு நிறைவடைந்ததை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அந்த கட்சியினர் கொடியேற்றி கொண்டாடி வரும் வேளையில் இந்த விஷயத்தை முக்கியமாக பார்க்க வேண்டியுள்ளது. விஜய் கட்சி தொடங்குவதற்கு முன்பு ரசிகர் மன்றமாக இருந்த போதும் சரி, அதன் பிறகு கட்சி தொடங்கிய பிறகும் சரி, தேர்தல்களின் போது வாக்குச்சாவடிக்கு அவர் வரும்போதும், கட்சி பணிகளுக்காக அவர் செல்லும் போதும், அவர் அதிகமாக பயணிக்கும் எளிமையான ஸ்விஃப்ட் காரில் கொடி பொருத்தப்படாமல் தான் இருக்கும். தமிழ்நாட்டின் அரசியல் கட்சியினர் அனைவருமே தொண்டர்கள் வரை அவர்களது காரின் முன்பகுதியில் கொடியை பறக்க விட்டு சும்மா கெத்தா சென்று கொண்டிருக்கும் நிலையில் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் சிம்பிளாக வருவது கவனிக்கப்பட வேண்டியது. மேலும் ஆடம்பரம் இல்லாத ஒரு தோற்றமாக தரக்கூடிய வண்ணமான வெள்ளை சட்டையும் சந்தன வண்ண பேண்டையுமே அவர் எப்போதுமே பொதுக்கூட்ட நிகழ்வுகளுக்கு வரும்போது அணிந்திருப்பதும் கவனிக்கப்பட வேண்டியதாய் உள்ளது. விஜயை பொறுத்தவரை ஒரு வாட்டி முடிவு செஞ்சுட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் என்ற வசனத்திற்கு ஏற்ப அவர் காலை எழும் நேரம், புக் ரீடிங், உணவு தொடங்கி எல்லாமே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றாகவே இருக்கிறது என தகவல்கள் தெரிகிறது. நிலையான ஒரு தனித்துவ செயல்பாட்டையும் கொள்கையும் வகுத்து கட்சியையும் அதன் பணிகளையும் வளர செய்து கொண்டிருக்கும் விஜய்க்கு அக்கட்சியின் ஓராண்டு நிறைவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.